பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறவருடைய பிறப்பை சந்தேகப்படுகிறேன். பிறப்பை சந்தேகப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவன் தாயின் கற்பை சந்தேகப்படுவதற்கு சமம். அதான் யதார்த்தமான உண்மை. கேவலமான ஸ்டேட்மெண்ட் அவர் பதிவு பண்ணது. பெரியாரை பற்றி விமர்சனம் செய்வன் பிறப்பை சந்தேகப்படுகிறேன். இப்போ நீங்கள் அண்ணாவுடைய பிறப்பையும் அவருடைய தாயாருடைய கற்பையும் சந்தேகப்படுகிறீர்களா? கருத்திலிருந்து முரண்பட்டு தானே வெளியில் வந்தாரு. கலைஞருடைய பிறப்பிலும் அவருடைய தாயார் கற்பிலும் சந்தேகப்படுகிறீர்களா? நீங்கள் சீமானுடைய தாயும் அவருடைய பிறப்பிலும் சந்தேகப்படுகிறீர்களா? பெரியாரை ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சட்ட விதிமுறைகள் கிடையாது. சட்டத்தில் அப்படி ஒரு பைலா கிடையாதுன்னும் பொழுது கருத்திலிருந்து யார் வேணாலும் முரண்படலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தில் எல்லோரும் பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பெண்களின் கற்பை சந்தேகப்படக்கூடிய திமுரு அந்த ஒரு தனத்தை யார் கொடுத்தா உங்களுக்கு? அந்த அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? ஏன் இது வரைக்கும் அவர் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கவில்லை? அவன் பிறப்பை சந்தேகப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவன் தாயின் கற்பை சந்தேகப்படுவதற்கு சமம். அதான் யதார்த்தமான உண்மை. அப்படின்னும் பொழுது அவன் தாயுடைய கற்பையும் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய கற்பையும் களங்கப்படுத்தி பேசியதற்கு கனிமொழி இது வரைக்கும் வாய் திறக்கல. முதல்வர் ஒரு கண்டனம் தெரிவிக்கல. துணை முதலமைச்சர் ஒன்றுமே பேசல. எல்லாம் பொத்திட்டு உட்காந்துருக்கீங்க பொழுது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போது திகார வயத்தில் இருந்து கொண்டு யாரை வேண்டுமானாலும் யாருடைய கற்பை பற்றி வேண்டுமானாலும் அவர்களுடைய குடும்பத்தை அநாகரிகமாக பேசலாம்ன்றதுக்கு ஒரு அமைச்சரே முன்மாதிரியாக இருக்கிறான்றது தான் திமுகவுடைய அவலம். எதை துடைத்தெறிந்தால் இந்த ஒரு அவலம் மாறும்னாக்கா ஒட்டுமொத்தமாக திமுகவை துடைத்தெறியணும். அப்போது இதற்கான வழிவகையை யார் மேற்கொள்வார்?